இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்க செஞ்ச ஒரு திட்டம், ஏரோட்டும் உழவனின் மகனும் எடிட்டராகி ஏரோப்ளேன் ஏற செஞ்சது. சமையல்காரரின் மகனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடிஞ்சது. நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக முடிஞ்சது. அந்த ஒரு அற்புதமான திட்டம்தான் அம்மா மடிக்கணினி திட்டம். 2011 நடக்கவே நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஒரு திட்டம், முடியவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு திட்டம். இதற்கு பதிலாக டேப் வழங்கலான்னு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனால் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் நான் சொன்னால் நம்புகிறாங்க, நான் அதனால் கண்டிப்பாக செய்தே தீருவேன்னு சொல்லி செய்து முடிக்கப்பட்ட ஒரு திட்டம். எட்டாக்கனியாக இருந்த மடிக்கணினியை மாணவ செல்வங்களின் மடியில் தவழ வைத்த ஒரு திட்டம். இந்த மடிக்கணினி மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் மேற்படிப்புகளில் நல்ல இடங்களை, அவங்க நினைத்த இடங்களை பிடிக்க முடிஞ்சது. அப்படி மேற்படிப்பு படித்தவர்களும் தாங்கள் வேலைக்கு செல்வதற்கு இது மிகவும் உபயோகமான ஒரு திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய மாணவர்கள் எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கவும், வெளிநாடுகளில் வேலை செய்யவும், ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யவும் இந்த திட்டம் பெருமளவில் உதவி செய்தது. இப்போ இந்த திராவிட மாடல் அரசு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவர்களில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் மடிக்கணினிகள் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு கூட என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கிறது, மற்ற மாணவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. அதனால தான் இப்போ அவங்களுக்கு தராங்க. இதை அனைவரும் அறியணும். 2026 அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் அரசை வாக்குக்காக மட்டுமே இருக்குது, அதனுடைய திட்டங்களும் செயலாக்கங்களும் இருக்குது அப்படிங்கிறத மாணவர்களும் இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நன்றி.